நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காலையிலூடாக சந்தித்திருக்கிறோம். நீண்ட நாட்களுக்கு பின்னர் உலக நிலவரம் சார்ந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. இஸ்ரேல் ஈரானுடைய போர் பதற்றங்கள், அதுபோன்று அமெரிக்கா தொடர்ந்தும் தாக்குதலை மேற்கொள்ளும் என்ற இன்னொரு பதற்றம் என பலவிதமான பதற்றங்கள் உலகை மையப்படுத்தி இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. அண்மை காலங்களாக தொடர்ச்சியாக இந்த இஸ்ரேல் ஈரான் அமெரிக்காவினுடைய நகர்வானது நகர்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையில மீண்டும் பதற்றம், ஈரான் மீது அமெரிக்கா மீண்டும் தாக்குதல் என்கின்ற வகையிலான செய்திகளை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஈரானின் ராணுவ முகாம் ஒன்றை இலக்கு வைத்து அமெரிக்க ராணுவம் தாக்குதல்களை நடத்தி இருப்பதாக அமெரிக்க அதிகாரி ஒருவர் சொல்லி இருக்கிறார். தன்னுடைய அடையாளத்தை வெளிப்படுத்தக் கூடாது என்ற நிபந்தனையின் அடிப்படையில அவர் கருத்து தெரிவித்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தியை வெளியிட்டிருக்கின்றன. கோர்மோஸ் நீரிணையை சுற்றி அச்சுறுத்தலாக இருந்த நாட்டு ஈரானிய ஒருவழி தாக்குதல் ட்ரோன்களையும் தங்கள் படைகள் சுட்டு வீழ்த்தியதாக அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு உறுதி செய்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். பந்தர் அப்பாஸ் நகரின் கிழக்கு பகுதியில வெடிச்சத்தங்கள் கேட்டதாக ஈரானிய ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருந்தன. 3 மாதங்களாக தொடரும் யுத்தம் முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமைதி பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருகிற நிலையில தான் இந்த புதிய தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. அமைதி உடன்படிக்கையின் ஒரு பகுதியாக ஹோர்முஸ் நீரிணையின் கப்பல் போக்குவரத்து செயற்பாடுகளை ஈரானும் ஓமானும் கூட்டாக நிர்வகிக்கும் என்று ஈரானிய அரச ஊடகங்கள் வெளியிட்ட அந்த செய்தியை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நிராகரித்திருந்தார். இந்த கடல் வழித்தடம் எப்போதும் திறந்தே இருக்கும் என்ற விடயத்தை ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி அதை வலியுறுத்தி இருந்த இந்த பின்னணியில தான் இரு நாடுகளுக்கும் இடையே நிலவும் பலவீனமான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி அமெரிக்கா செயற்படுவதாக ஈரான் குற்றம் சுமத்துகின்ற இந்த பின்னணியில அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக தற்காப்பு தாக்குதல்களை நடாத்தி இருக்கின்றது என்ற விடயம் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. கடல் கன்னிவெடிகளை விதைக்க முயன்ற படகுகள் மற்றும் ஏவுதளங்கள் இதுல அடங்குவதாகவும் அவற்றினால் அமெரிக்க படைகளுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டு இருப்பதாகவும் சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதுவாறு இருக்கின்ற பொழுது மத்திய கிழக்கில் பதற்றம், குவைத் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் என்கின்ற இன்னொரு வடிவான செய்திகளை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. குவைத் வான்வெளியை குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களை வான் பாதுகாப்பு அமைப்புகள் இடைமறித்து வருவதாக அந்த நாட்டின் ராணுவ பொது பணிப்பாளர் தலைமையகம் இந்த விடயத்தை சொல்லி இருக்கிறது. குவைத் வான்வெளியில ஊடுருவல் முயற்சிக்கின்ற ஏவுகணை மற்றும் ஆண் இல்லா விமான தாக்குதல்கள் வான் பாதுகாப்பு அமைச்சின் தற்போது பதிலடி கொடுத்து வருவதாக இந்த விடயங்கள்ல சொல்லப்பட்டிருக்கின்றது. இருப்பினும் எதிரியின் இலக்குகள் வான் பாதுகாப்பு அமைப்பின் இடைமறிப்பின் விளைவாகவே வெடிச்சத்தங்கள் கேட்கப்படுகின்றன என்ற விடயத்தையும் அங்கு சொல்லி இருக்கின்றார்கள். குவைத் ஆயுதப்படைகளின் பொது பணிகள் குழு இந்த விடயத்தை உறுதிப்படுத்தி இருக்கின்றது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகளினால் வெளியிடப்படுகின்ற பாதுகாப்பு மற்றும் அறிவுறுத்தல்களை பொதுமக்கள் கடைபிடிக்குமாறும் இன்னொரு பக்கம் அறிவுறுத்தல்கள் வந்தவாடு இருக்கின்றது. உயிரிழப்புகள் அல்லது சேதங்கள் குறித்த உடனடி அறிக்கைகள் எதுவும் குவைத் அதிகாரிகளால் இதுவரைக்கும் வெளியிடப்படவில்லை என்ற விடயத்தையும் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். கடந்த காலங்கள் அந்நிய நாட்களாக நாம் தொடர்ச்சியாக இஸ்ரேல், ஈரான், அதே போன்று அமெரிக்காவினுடைய போர் பதற்றங்கள் என்பது அதிகரித்து இருந்தது. சற்று ஏதோ ஒரு விதத்தில் ஆறுதலை தரக்கூடியவாறு ஆங்காங்கே அந்த அமைதி தொடர்பிலான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றிருந்த இந்த பின்னணியில தான் தற்பொழுது மீண்டும் ஒரு பதற்ற நிலை அதிகரித்திருக்கின்றது. அமெரிக்கா ஒரு பக்கம் போர் தொடுக்க, ஈரான் இன்னொரு பக்கம் போர் தொடுக்க, குவைத் அதுல நடுவுல போர் தொடுக்க என பல்வேறுபட்ட பதற்றமான சூழ்நிலைகளுக்கு மத்தியில உலக அரசியல் நிலவரம் நகர்ந்து கொண்டு இருக்கின்றது. இருப்பினும் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம், இவற்றுடைய அமைதி காக்கின்ற அந்த ஒப்பந்தம் எப்ப வரப்போகிறது, இவற்றுடைய நடவடிக்கைகள் என்ன, அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் என்ன செய்ய போகின்றார் என்பதை மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.